பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வருவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை எதிர்பார்க்க வேண்டும். நாம் எதிர்பார்க்க வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமான ஒரு காரியம் கர்த்தருடைய வருகையை எதிர்பாருங்கள். ஆண்டவருடைய வருகை குறித்ததான காரியங்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு 25 ஆண்டுகள் அல்லது 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்கு பார்த்தாலும் இயேசு வருகிறார். ஒரு 50 ஆண்டுகள் சொல்லலாம், 50 ஆண்டிலிருந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக எல்லா இடத்திலும் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கும், இயேசு சீக்கிரம் வருகிறார். எங்க பார்த்தாலும், எந்த செவரில் பார்த்தாலும், எந்த ரோட்டு சைடில் விளம்பரத்தை பார்த்தாலும், குறிப்பாக கிராமங்களில் மலை பிரதேசங்களில் அங்கே அந்த பாறைகளில் எழுதி போட்டு இருப்பார்கள், இயேசு சீக்கிரம் வருகிறார், மாறனாதா சீக்கிரம் மாறும் என்கிற பாடலின் சத்தம் அநேக இடத்துல துணித்து கொண்டே இருந்தது. எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்ததான பிரசங்கம், வருகை குறித்ததான கூட்டங்கள், இவையெல்லாம் ஒரு காலகட்டங்களில் மிக தீவிரமாய் நடைபெற்று கொண்டே இருந்தது. ஆனால் இந்த காலகட்டம் என்பது ஆண்டவருடைய வருகைக்குரிய காரியங்கள், ஆண்டவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் மிக தீவிரமாய் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். சமீபமாக 4-5 ஆண்டுகளாய் கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின்பு, இந்த கொரோனாவுக்கு பின்பதாக சபைக்குள்ள ஒரு மாற்றங்கள், சபைக்குள்ளாக வருகை குறித்ததான காரியங்கள், வருகை குறித்ததான செய்திகள் இப்போ ஆங்காங்கே கொஞ்சம் துளிர்விட ஆரம்பித்திருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் கொரோனா படுத்தின காரியங்கள், அதனுடைய விளைவு அது ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள மட்டும் வரவில்லை. ஒரு நாட்களிலே கொள்ளை நோய் வருகிற பொழுது ஏதோ ஒரு கிராமத்தில் மாத்திரம் கடந்து வரும், அல்லது ஏதோ ஒரு பகுதியில் மாத்திரம் கடந்து வரும், ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு எல்லைகளில் மாத்திரம் கடந்து வரும். ஆனால் இந்த கொரோனா என்பது முழு உலகத்தையும் ஒரே நேரத்தில் ஆட்டி படைத்த ஒரு காரியம். இவையெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்ட சம்பவங்கள் தீவிரமாய் கண்களுக்குள்ளாய் நடைபெற்றதுனால ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு சபைக்குள்ள பெருகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதை காட்டிலும் தீவிரமான காரியங்கள், வருகைக்குரிய காரியங்கள், அடையாளங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஒலிவமலையில் நின்று சீசரிடத்தில் பிரசங்கம் பண்ணின பொழுது சீசர்கள் அவரிடத்தில் கேட்கிறாங்க, பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் ஒலிவமலையில் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் எங்களுக்கு சொல்லும் என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அதற்கு பின்பதாக நடக்கிற சம்பவங்களை 23ஆம் அதிகாரத்திலும் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலேயும் ஆண்டவர் அந்த காரியத்தை அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வாசிக்கிற பொழுது மார்க்கு 13ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலும் நீங்கள் வாசிக்கிற பொழுது கடைசி காலங்களில் நடக்கிற சம்பவங்கள், ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் கேட்கிறாங்க, உடைய வருகைக்கும் இதற்கும் என்ன அடையாளம்? அந்த அடையாளத்தை கேட்கிற பொழுது இயேசு அவரிடத்தில் சொல்லுகிற காரியம்தான் அங்கே மத்தேயு 24ஆம் அதிகாரம் முழுவதும், மார்க்குவின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலோ லூக்கா 21ஆம் அதிகாரத்திலோ அந்த காரியத்தை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அங்கே ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அநேகர் 6ஆம் வசனத்தில் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படீர்கள். 7ஆம் வசனம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். நீங்கள் அநேக உபத்திரவங்கள், அநேக நெருக்கங்கள், அக்கிரமங்கள் நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டே வருகிறார். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், கள்ள கிறிஸ்துகள் எழும்புவார்கள். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி இவையெல்லாம் நடக்கிற பொழுது
இவையெல்லாம் வருகைக்குரிய அடையாளம் என்பதை அறிந்து நீங்கள் அதற்காய் ஆயத்தப்படுங்கள் என்று தன்னுடைய சீசர்கள் மத்தியிலே அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டு பல ஆயிரம் ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பின்பதாய் 2000 ஆண்டுகளை கடந்து வந்து விட்டோம். இந்த நாட்களில் ஆண்டவருடைய வருகைக்குரிய காரியங்கள் தீவிரமாய் நம்முடைய கண்களுக்கு முதாய் நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உலகத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை உலகம் முழுவதும் காணும். எல்லாருடைய கண்களும் அதை காணும். எங்க நடக்கிற சம்பவம் உலகத்தில் எந்த மூலையில் நடந்தாலும் முழு உலகமும் அதை காணும் என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தைகள். அந்த நாட்களிலே அந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற பொழுது உலகத்தில் எங்கேயோ நடக்கிற ஒரு சம்பவம், ஒரு கிராமத்தில் நடக்கிற சம்பவம், அதை உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை கண்களும் காணும் என்கிற தீர்க்க தரிசன வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்கிற பொழுது இது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? இங்க நடக்கிற சம்பவத்தை உலகம் முழுவதும் எப்படி பார்க்க முடியும் என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி நமக்குள்ள இருந்தது. டிவி வருவதற்கு முன்பதாய் வெளிப்பட காரியங்கள் எல்லாம் அந்த காரியங்கள் ஒரு பெரிய ஒரு காரியமாய் காணப்பட்டது. இன்றைக்கு எல்லாம் அது சாத்தியமாய் நடைபெற்று கண்களுக்குமாய் தீவிரமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தேசத்தில் அவர் என்ன பேசினாலும் அடுத்த செகண்ட் நினைச்சோம் கிராமத்தில் இருக்க பெட்டி கடையில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு தேசம் முன்னேறி விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. மீன் பிடிக்கிறவங்க கடலுக்குள்ள போறாங்க. கடலுக்குள்ள பல மைல் தூரம் கடந்து போறாங்க. அங்க உட்கார்ந்து கொண்டு நினைச்சாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சாங்க எங்க இருக்கிறாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்க, என்ன வருகிறது எங்களுடைய கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த நாட்கள் எல்லா காரியமும் வளர்ந்து பெருகிவிட்டது. ஜனங்களுடைய அறிவு பெருத்து போகும். இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் தீவிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிற காலகட்டத்துக்குள்ள ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய வருகையை நாம் எதிர்பார்க்கிறவளாய் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை எதிர்பார்க்கிற நாம் மத்தேயு 24 அதிகாரம் 42 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 24:42 வசனம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவருடைய வருகை எதிர்பார்க்கிற ஒவ்வொருவரும் எப்பொழுதும் விழிப்பாய் இருக்கணும். இன்ன நாளில் கர்த்தர் வருவார் என்று அறியாதிருக்கிறபடியால் அதற்குள்ள அடையாளம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வருகை அவரை சொன்னார் பிதாவே அறிவார். அந்த அளவுக்கு எல்லா காரியம் மறைக்கப்பட்ட ஒரு காரியம்தான். ஆனால் அதற்கு முன்பதாய் நடக்கிற சகல அடையாளங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் ஒவ்வொன்றும் தீவிரமாய் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு காலம் நம்முடைய தலைமுறையில கர்த்தருடைய வருகை நடைபெறும். அந்த அளவுக்கு எல்லா காரியமும் மிக வேகமாய் நடைபெற்று கொண்டிருக்கிற காலகட்டத்துக்குள்ளாக ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் எப்பொழுதும் விழிப்பாயிருக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்த வசனம் சொல்கிறது திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். ஒருவேளை திருடன் அவன் சொல்லிட்டு வந்தா அவன் கவனமா பார்க்கலாம். காலங்களை நிதானித்துக் கொள்ளும்படியாய் காலங்களை கத்து நிதானித்துக் கொள்ளும்படியாக எல்லா பறவைகள் காலங்களை நிதானித்துக் கொள்ளுகிறது. ஒரு சின்ன அசைவை பறவை அறிந்து கொள்ளுகிறது. ஒரு சின்ன சத்தத்தை மிருகம் அறிந்து கொள்ளுகிறது. ஒரு இரைச்சலை அது அறிந்து கொள்ளுகிறது. காலங்களை நிதானித்துக் கொள்ள, காலங்களை ஆராய்ந்து கொண்டு விழிப்பாயிருக்கும்படியாக எப்பொழுதும் விழித்திருந்து எச்சரிக்கையாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். 25 அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது 25 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். நேரம் நாள் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லல, இத்தனை மணிக்கு இந்த நேரத்தில் வருவேன் என்று கர்த்தர் சொல்லல. அது மறைக்கப்பட்ட மறைபொருள். ஆனால் அதற்குரிய சகல அடையாளங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். 24 அதிகாரம் முழுமையும் படித்து பாருங்கள். ஆண்டவருடைய வருகை குறித்ததான காரியங்கள் வேதாகமத்தில் பல இடங்களில் வார்த்தைகளாய் தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இவளை பார்க்க ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவருடைய வருகைக்காய் நாம் விழித்திருக்க செயல்பட அழைக்கப்படுகிறோம். 24 அதிகாரம் 44 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நினையாத நாளிலே ஆண்டவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம்
அதற்காக விழித்திருக்கணும், அதற்காக ஆயத்தமாக இருக்கணும். நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். அதற்காக நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். யூதருடைய திருமண காரியம், யூத ஜனங்களுடைய திருமண காரியம் என்பது இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருடைய திருமண வழக்கம் என்பது ஒரு மணமகனுக்கு ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணிவிட்டால் நிச்சயம் பண்ணின நாளிலிருந்து அந்த மணமகள் தனியாக ஒரு வீட்டிலே ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த மணமகன் நிச்சயம் பண்ணிவிட்டு அதன் பின்பு அவர் கடந்து போய் விடுவார். அவர் எங்கே இருக்கார், எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. அவர் எதற்கு கடந்து போகிறார் என்று சொன்னால், நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற மணமகளுக்கு வேண்டிய காரியத்தை செய்யணும். அதற்கென்று நாம் குடியிருப்பதற்கென்று ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தணும். அந்த மணமகளுக்கு வேண்டிய காரியத்தை, குடும்பத்தை நடத்தக்கூடிய தகுதியை அவர் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காய் நிச்சயிக்கப்பட்ட மணமகன் அந்த காரியத்தில் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காய் கடந்து சென்று அதற்குள்ள எல்லா ஆயத்தங்களையும் செய்துவிட்டு, குடியிருப்பதற்கு வீட்டுக்கு வேண்டிய ஆயத்தங்களை எல்லாம் செய்துவிட்டு, திடீரென்று ஒரு நாள் எல்லா ஆயத்தத்தை நிறைவேற்றின பின்பு தன்னுடைய மனவாட்டியை அழைத்து கொண்டு வருவதற்காய் நடு ராத்திரியிலோ நடு சாமத்திலோ எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் கடந்து வருவார். அதுவரைக்கும் அந்த மணமகள் அதற்குரிய கல்யாண வஸ்திரத்தை தரித்தவனாய் ஆயத்தமாய் இருக்கணும். அவர் வருகிற பொழுது ஆயத்தம் இல்லாமல் இருந்தால், கல்யாண வஸ்திரம் தரித்தில்லாமல் இருந்தால், வருகிற பொழுது அறுக்க வேண்டிய ஆயத்தத்தில் இல்லாமல் இருந்தால் அவள் கைவிடப்பட்டு போய் விடுவாள். எனவே அவளுடைய தோழிகள் அந்த மணமகளுக்கு வேண்டிய கல்யாண வஸ்திரத்தை தரிப்பித்து அவளுக்கு வேண்டிய எல்லா சகல ஆடை அலங்காரங்களை கொடுத்து எப்பொழுதும் அந்த மணமகளோடு கூட இருந்து அவளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஆயத்தப்படுத்தி கொண்டே மணவாளன் இப்பொழுது வந்து விடுவார் என்று சொல்லி அவளை எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். யூதனுடைய திருமண வழக்கம், இதனுடைய திருமண காரியம் இன்றைக்கும் அதே போலதான். ஆண்டவருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆயத்தமாய் இருக்கிறவர்கள், மணவாளனுக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள், அந்த எல்லா சூழ்நிலைகளையும் கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாய் இருக்கிறவர்கள், அந்த வருகைகளை பிரவேசிக்க அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிற ஜனங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே கல்யாண விருந்து ஆயத்தம் பண்ணின பொழுது அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அதில் பங்கு பெறல. ஒரு நாளை கல்யாண விருந்தை ஆயத்தம் பண்ணினார். அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், அதற்குள்ள அங்கே ஆயத்தம் விருந்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அந்த காரியத்தில் அழைக்கப்பட்ட ஜனங்கள் அதில் பங்கு பெறல. அதன் பின்பதாக தெருக்களிலும் வீதிகளிலும் அங்காங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து அவர்களுக்கு கல்யாண வஸ்திரத்தை கொடுத்து கல்யாண விருந்து சாலைகளுக்குள்ள அழைத்து கொண்டு வந்தார்கள். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். நாளிலே புரோஜாதிகளாக இருந்த நமக்கு கர்த்தர் கல்யாண வஸ்திரத்தை கர்த்தர் தரித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்நியராய் பரதேசியாய் வாக்குத்தத்தத்துக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் காணி ஆட்சிக்கு புறம்பாய் இருந்த நம்மை கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து, ஞானஸ்நானத்தினால நீதியின் சால்வையை கொடுத்து, அபிஷேகத்தினால வெண் வஸ்திரத்தை தரிப்பித்து, தாளந்துகளினால சித்திரை தையலாட என்கிற வஸ்திரத்தை தரித்து, ஆண்டவர் கல்யாண வஸ்திரத்தை தரித்தவர்களாய் மணவாட்டியாய் ஆயத்தப்படுத்தி நம்மை கல்யாண விருந்து சாலைக்குள்ள கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அழைத்து கொண்டு வந்த நாம் எப்பொழுதும் மணவாளனை சந்திக்க ஆயத்தமாய் இருக்க அழைக்கப்படுகிறோம்.